ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? இது எஸ்டர்டே எடுத்த வீடியோ தான். என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆகுது. கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு கிளம்ப போகிறோம். அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் என்னோட சிஸ்டர் வீட்லையும் மார்னிங் லேட்டாக எந்திரிக்கிறது, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறதுன்னு ரொம்ப ஜாலியாக போச்சு. அழுதுட்டே போகாதீங்க, நல்லா சாப்பிட்டு திருப்தியாக போங்கன்னு சொல்லிட்டு காலையில போய் மீன் நண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னோட தங்கச்சி சூப்பராக மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, நண்டும் ஃப்ரை பண்ணிட்டா. அதில் இருக்க கால் மட்டும் எடுத்து கொஞ்சமாக சூப் வச்சிருந்தேன். சர்வி குட்டிக்கு சளி பிடிச்சிருக்கு. மிக்சி ஜாரில் மிளகு, ஜீரகம், சோம்பு சேர்த்து பவுடர் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து பல்ஸ்ல போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சு ஜார்ல அரைச்சி வச்சிருக்க விழுது, ஒரு தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கொதிக்க விட்டு குடிச்சோம்னா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நண்டு சூப் சேர்த்து சாதம் ஊட்டி விட்டுட்டு நானும் மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ஃப்ரை வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் ஃபீலிங்ஸோட கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. கருவி குட்டியுமே அவங்க சித்தியை விட்டு கிளம்புறதுக்கு அழ ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் முன்னாடியே நைட்டு 11 o'clock டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஆனா AM PMல மிஸ்டேக் பண்ணி நைட்டு 11 o'clock தெரியாம மார்னிங் 11 o'clock புக் பண்ணிட்டோம். மார்னிங் அங்க இருந்து கால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியாம மாத்தி புக் பண்ணிருக்கோன்னு. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, வேஸ்டா போச்சு. நீங்களும் இந்த மாதிரி எப்பவாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பஸ், ட்ரெயின்னு எதுல புக் பண்ணாலும் பார்த்து கவனமா புக் பண்ணுங்க. பஸ்ல போனாலே எனக்கு என்னவோ தலை வலிக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு பஸ்ஸை விட ட்ரெயின் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன மாதிரி யாராவது பஸ்ஸை விட ட்ரெயின் பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பஸ் ஏறினதுமே சர்வி குட்டி அழுகையை ஸ்டாப் பண்ணிட்டு சேட்டையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டே வந்தா. ஒரு 2 hours போல கஷ்டப்பட்டு தூங்க வச்சாச்சு. தூங்கி முழிச்சதும் கொஞ்ச நேரம் கூட சேட்டை பண்ணிட்டே மதுரை வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.